லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஒரு பேருக்கு வந்து கரெக்டான அப்ராப்ரியேட்டான ஒரு ஹீரோயின். அவ்வளோ ஹேட்டர்ஸ், அவ்வளோ காமெண்ட்ஸ் எல்லாமே அவங்க வந்து கோத்ரூ பண்ணியிருக்காங்க. நல்லது பண்ணணும்னு நினச்சி வர எல்லாருக்குமே நம்ம வந்து கண்டிப்பாக அந்த ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். என்னுடைய சப்போர்ட் இருக்கும். அண்ட் எனக்கு இவருடைய படங்கள் வந்து அவ்வளோ பிடிக்கும். ரொம்ப ரசித்து பார்க்குற ஒரு ஆக்டர். ஐ ஜஸ்ட் லவ் சூர்யா. சாரி ஜோதிகா மேம். இவரோட மியூசிக் இல்லைன்னா நான்லாம் இன்னைக்கோ எப்படியோ போயிருப்பேன். பிகாஸ் ஒரு மியூசிக்னா இவர் தான் அப்படின்னு வருது. இவரோட கம்போசிங்ல எஸ்பிபி சாரோட வாய்ஸ் இப்படி இருக்கிற வாய்ஸ் அப்படி இருக்கு, இப்படி இருக்கிற மியூசிக் அப்படி இருக்கு அப்படின்னு இவரோட மியூசிக் தான் பேசும். லைக் அந்த மாதிரி எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு இல்லைங்களா? அது கரெக்டாக வந்து எல்லாருமே அதை வந்து கேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப அட்மைர் பண்ணுற ஒரு நேச்சுரல் க்ளோவில் ஒரு ஹீரோயின் அப்படின்னா எனக்கு அனுஷ்கா ஷெட்டி ரொம்ப பிடிக்கும். ஸ்டில் ஐம் ஜஸ்ட் லவ்விங் ஹர். நீங்கள் ஒன்று சொல்லியிருப்பீங்க, எல்லாருமே ஜெயிக்கணும்னு என்ன சார் அவசியம் இருக்குது அப்படின்ற மாதிரி வாழுங்க அப்படின்றது ஒரு வீடியோவில் நான் பார்த்தேன். அந்த இன்டர்வியூவும் பார்த்தேன். ஸோ ரியலி வெரி குட். நான் வந்து சேது படம்லாம் பார்க்கும்போது லிட்டரலி அழுவேன். த கிளைமேக்ஸ் ஐ யூஸ் டு க்ரை. ஹாய், திஸ் இஸ் ஆர்த்தி, சென்னை ஃபுடி ஃபேக்ட்ரி, ஃபுட் பிளாகர் அண்ட் யூடியூபர், இன்ஸ்டாகிராமர். 2020 ஃபுட் பிளாகிங் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இப்போ உங்களுக்கு என்னை பற்றி நிறைய விஷயங்களை சொல்ல போகிறேன். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஃபோட்டோ செக்மெண்ட்குள்ளே போகலாம். ஓகே, I'll show you like தமிழ் சினிமாவில் உள்ள பெரிய ஆக்டர், டிரெக்டர்ஸ், ஆக்ட்ரஸ், மியூசிக் டிரெக்டர்ஸ் எல்லாரோட ஃபோட்டோஸ் காமிக்கிறேன். அவங்கள பற்றி உங்களுக்கு என்ன தோணுதோ அதை சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ, நீங்கள் வந்ததுலேருந்து உங்களை பற்றி பேசுனீங்களோ இல்லையோ, ஒருத்தவங்களை பற்றி அதிகமாக பேசுனீங்க. ஆமா, அவங்க தான். ஓகே, பேசுங்க. நயன்தாரா மேம். ஸோ மை ஃபேவரட் ஹீரோயின் வந்து நயன்தாரா மேம். ஸோ லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஒரு பேருக்கு வந்து ஒரு கரெக்டான அப்ராப்ரியேட்டான ஒரு ஹீரோயின். அண்ட் இவங்க ஆக்டிங் அண்ட் ஆல்சோ பர்சனல் லைஃப்லையும் அவங்க என்னெல்லாம் கோத்ரூ பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து ஒரு வெரி பிக் இன்ஸ்பிரேஷன் தான் கண்டிப்பாக. ஏன்னா அவ்வளோ ஹேட்டர்ஸ், அவ்வளோ காமெண்ட்ஸ் எல்லாமே அவங்க வந்து கோத்ரூ பண்ணியிருக்காங்க. ஸ்டில் அவங்க வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து நிற்கிறாங்க, ஒரு லைஃப்பை லீட் பண்ணுறாங்கன்றது வந்து இட்ஸ் லைக் என்ன சொல்கிறது, ஒரு வெரி பிக் இன்ஸ்பிரேஷன் டு எவ்ரிபடி. ஸோ டு எவ்ரி கேர்ள்ஸ். யா, தளபதி விஜய் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் விஜய் சார் ஓட படங்கள் எல்லாமே வந்து அவ்வளோ நம்மலாம் வந்து பார்த்து ரசித்து வளர்ந்த ஒரு ஆக்டர்னு விஜய் சார் தானே. நம்ம அவரோட பாட்டாக இருக்கட்டும், லைக் அந்த ஒரு வைப், அவர் ஸ்க்ரீனில் வரும்போது அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்லாம் நம்ம வந்து தியேட்டரில் பார்த்து எவ்வளோ விசில் அடித்து அவ்வளோ என்ஜாய் பண்ணின நாட்கள்லாம் இப்போ இல்லை, இனிமேல் இருக்க போகிறது இல்லைன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அண்ட் விஜய் சார் வந்து இப்போது அரசியலுக்கும் வந்திருக்காரு. ஸோ யா, ஆமாம், நானே கேட்கணுன்றத நீங்களே சொல்லிட்டீங்க. லைக் விஜய் சார் வந்து அரசியலுக்கு வர்றாருல, சப்போர்ட், உங்களோட சப்போர்ட் அவருக்கு இருக்குமா? கண்டிப்பாக. ஏன்னா நம்ம வந்து நல்லது பண்ணணும்னு நினச்சி வர எல்லாருக்குமே நம்ம வந்து கண்டிப்பாக அந்த ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். ஸோ கண்டிப்பாக விஜய் சாருக்கு கண்டிப்பாக என்னுடைய சப்போர்ட் இருக்கும். அண்ட் எனக்கு இவருடைய படங்கள் வந்து அவ்வளோ பிடிக்கும். இனிமேல் நடிக்க மாட்டார் அப்படின்றது வந்து ரொம்ப கஷ்டங்க. ஸோ கொஞ்சம் ரிக்வஸ்ட் பண்ணி ஏதாவது இந்த வீடியோ மூலியமாக ஏதாவது சொல்ல முடியுமா? சொல்லுங்க சார், நடிப்பை ஏன் சார் விடுறீங்க? ரொம்ப கஷ்டமாக இருக்குது உங்களுடைய ஃபேன்ஸ்க்குலாம். வருஷத்துக்கு ஒரு படம், அட்லீஸ்ட் ஒரு படம். அப்புறம் அந்த எல்சியூ என்ன ஆச்சுன்னே தெரியலையே சார், அதுவும் எதுவும் அப்படியே பாதியிலே நிற்கிது சார், ஒன்றும் தெரியலையே, அதையும் சொல்லுங்க சார். தலை வாவ், எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கார் பாருங்க. எனக்கு அஜித் சார் அவ்வளோ பிடிக்கும். அண்ட் அவர் வந்து லைக் எப்படி சொல்கிறது, அப்போலேருந்து அந்த ரெட் அந்த படங்கள்லாம் பார்க்கும்போதெல்லாம் வந்து வேறு லெவலில் நான் வந்து பயங்கர ஃபேன். என்னோட சிஸ்டர் வந்து பெரிய ஃபேன் வந்து ஃபோனில் இந்த ஹோம் ஸ்க்ரீன் வைக்கிறது, ப்ரொஃபைல் பிக்சர் வைக்கிறது எல்லாமே வந்து அப்போலேருந்தே ஸ்கூல்லேருந்தே அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கா. யா, ஐம் ரியலி ஹாப்பி டு டாக் அபவுட் அஜித் சார். சூர்யா சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இவரோட படத்துலேயே எனக்கு வந்து பிதாமகனோட கேரக்டர், பிதாமகன் படத்தில் ஒரு கேரக்டர் பண்ணுவார்ல, ஒரு ஃபன்னியாக ஒரு ஜாலி டைப்பாக, அது வந்து லைக் ரொம்ப பிடிக்கும் அந்த கேரக்டர். அண்ட் வாரணமாயிரம் அண்ட் நிறைய படங்கள் சொல்லிகிட்டே போகலாங்க. நான் ரொம்ப ரசித்து பார்க்குற ஒரு ஆக்டர். ஐ ஜஸ்ட் லவ் சூர்யா. சாரி ஜோதிகா மேம். கீர்த்தி சுரேஷ். வாவ், கீர்த்தி சுரேஷ் செம க்யூட்டுங்க.
இவங்களோட படங்கள் எல்லாமே நான் பார்த்துருக்கேன். ரெமோ படம்லாம் வந்து நான் வந்து காலேஜை கட் அடிச்சுட்டு என் ஃப்ரெண்ட்ஸோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோட ஆக்சுவலி காலேஜை கட் அடிச்சுட்டு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோட நான் வந்து தியேட்டருக்கு போனேன். அது இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ அதில் வந்து கீர்த்தி சுரேஷ் வந்து செம்மையாக ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. எனக்கு எங்களை ரொம்ப பிடிக்கும் பர்சனலாகவே. ஸோ மச் ஆஃப் லைக் எப்படி சொல்கிறது, அவங்களுடைய ஸ்டைலில் வந்து அவங்க வந்து அது கரெக்டாக இருப்பாங்க. ஸோ எதுக்காகவும் மாற்றிக்க மாட்டாங்க. இவங்களோட ஆக்டிங் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். மை ஃபேவரட் மூவி மகாநதி. எனக்கு வந்து அவ்வளோ ஒரு இம்பாக்ட்ஃபுல், சாவித்ரி மேமோட பயோபிக் எடுத்து நடிச்சிருப்பாங்க. அவ்வளோ இம்பாக்ட்ஃபுல்லாக நடித்த ஒரு ஆக்ட்ரஸ் இவங்க. ஸோ ஐ ரியலி லைக் இவங்களோட ஒர்க்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். த்ரிஷா மேம் ஃபார் எவர் பியூட்டி. ஸோ எனக்கு வந்து இவங்க வந்து எப்படி அப்போ இருக்கிற மாதிரி இப்போவுமே இருக்காங்க. இப்போ இன்னும் அழகாயிட்டாங்க. லைக் நம்மலாம் வந்து யோசிப்போம் எப்படி இப்படியே இருக்காங்க அப்படின்றது வந்து நான் நேரில் பார்த்து கூட கேட்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை. எனக்கு த்ரிஷா மேமோட விடிவி ரொம்ப 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 பிடிக்கும். விடிவி படம் அதில் ஜெஸ்ஸியா அவங்க வந்து நடிச்சிருப்பாங்க. எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த கேரக்டர். இப்போ நீங்கள் தான் ஜெஸ்ஸினா உங்கள் கார்த்திக் எப்படி இருக்கணும்? என்னை விட சின்ன பையனாக இருக்கக்கூடாது கண்டிப்பா. சாம். ஸோ சமந்தா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுடைய நீதான் என் பொன் வசந்தமோட பெரிய பெரிய ஃபேன் அந்த மூவிக்கு. ஃப்ரம் காலேஜ் டேஸ் எனக்கு வந்து அந்த நித்யா அந்த கேரக்டர் இருப்பாங்க, பேர் கூட ஞாபகம் வச்சுருக்கேன், நித்யா வருண். ஸோ அந்த கேரக்டரில் வந்து லிட்டரலி வாழ்ந்துருப்பாங்கன்னு சொல்லலாம். ஸோ எஸ், சாம் அவங்க வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். கீப் டூயிங். அண்ட் இன்னும் நிறைய 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 படங்கள் வந்து தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள் பார்க்கணுன்னு என்னுடைய ரிக்வெஸ்ட். என்னுடைய காட்னே சொல்லலாம். பிகாஸ் இவரோட மியூசிக் இல்லைன்னா நான்லாம் என்றைக்கோ எப்படியோ போயிருப்பேன். பிகாஸ் இவரோட இசையில் தான் நான் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு மியூசிக்னா இவர் தான் அப்படின்னு ஞாபகம் வருது. இவரோட கம்போசிங்கில் எஸ்பிபி சாரோட வாய்ஸ் வந்து லிட்ரலி ஹெவன்னு தான் சொல்லுவேன். நான் வந்து கிட்டத்தட்ட சொர்க்கத்துக்கே போயிட்டு வந்துடலாம் அந்த மாதிரி ஒரு இசை அமைப்பாளர் இவர். ஸோ ஒரு பிக் ரெஸ்பெக்ட் இவருக்கு. இவரோட பயோபிக்கும் வரப்போகுது. ஸோ ஈகர்லி வெயிட்டிங். அது டீசர்வ் பண்ணுறாரு. ஸோ யா, அனிருத் சார். ஸோ இவருடைய மியூசிக்காக இருக்கட்டும், நம்மளாம் யோசிப்போம் இப்படி இருக்கார் வாய்ஸ் அப்படி இருக்குது, இப்படி இருக்கார் மியூசிக் அப்படி இருக்குது அப்படின்னு. இவரோட மியூசிக் தான் பேசும். லைக் அந்த மாதிரி. கீப் டூயிங் ப்ரோ. நம்ம ஒரு நாள் மீட் பண்ணணும்னு நான் ரிக்வஸ்ட் வச்சுக்கிறேன். ஸோ யா, ஏஆர் ரஹ்மான் சார் வந்து எப்படி சொல்கிறது, நம்ம வந்து எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு ஒரு டைலாக் சொல்லியிருப்பார் இல்லைங்களா. அது கரெக்டாக வந்து எல்லாருமே அதை வந்து கேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இவருடைய இசை ட்ராவலே பார்த்திங்கன்னா வந்து நம்ம அப்போலேருந்து பாம்பே படத்துலேருந்து நம்ம யோசித்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ அந்த ட்ராவல் அந்த இப்போ வரைக்குமே இந்த ஜென்ரேஷன் வரைக்குமே அப்படியே பிடிச்சி வச்சுருக்காரு இல்லைங்களா அந்த இசையில், அந்த மியூசிக்கில். ஸோ தட் இஸ் யூனோ வெரி பிக் திங் அவர் பண்ணுறாரு. அண்ட் மோரோவர் இவர் பர்சனலாக இவருடைய ஒரு ஆஸ் அ பர்சனாகவும் எனக்கு இவரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். யுவன் சங்கர் ராஜா சார். ஸோ இவருடைய படங்கள், இவருடைய மியூசிக் நான் வந்து நிறைய கேட்டிருக்கேன். ரொம்ப பிடிச்ச படம் ஆல்பம்னு பார்த்தீங்கன்னா பரத் சாரும் ஆர்யா சாரும் ஒரு படம் நடிச்சிருப்பாங்க. பரத் சார் வந்து ஹி கான்ட் ஏபிள் டு டாக். ஸோ அந்த மூவி நேம் எனக்கு தெரியல. பட் அதில் இருக்கிற ஆல்பம் வாஸ் லைக் வேறு லெவலில் இருக்கும். அதுக்கப்புறமா சர்வம் ஆர்யாவோட படம், அந்த படத்தில் இருக்கிற ஆல்பம், இந்த மாதிரி நிறைய படங்கள் சொல்லிகிட்டே போகலாம். ஸோ யுவன் சங்கர் ராஜா சாரோட மியூசிக் ஒரு பெரிய 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 ஃபேன். எஸ், அனுஷ்கா ஷெட்டி. ஸோ எனக்கு வந்து இவங்களை ஏன் ஒரு க்யூட்டாக ஒரு ஹீரோயின் நம்ம பார்க்குறோம், அவங்கள வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படின்னா இப்போ வரைக்கும் எனக்கு இவங்களை ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு வந்து இவங்களுடைய எப்படி சொல்கிறது, த வே ஷி கேரிஸ் ஹர் செல்ஃப், அந்த ஒரு நேச்சுரல் க்ளோ இருக்கும் அவங்களோட ஃபேஸில். ஈவன் இன் ஹர் இன்டர்வியூஸ் ஆல்சோ ஐ யூஸ் டு அட்மைர் ஹர் அலாட். ஸோ ஐ லைக் அனுஷ்கா ஷெட்டி அண்ட் ஹர் ஒர்க்ஸ் அண்ட் ஹர் ஆக்டிங் ஸ்கில்ஸ். எனக்கு ரொம்ப ரொம்ப அட்மைர் பண்ணுற ஒரு நேச்சுரல் க்ளோவில் ஒரு ஹீரோயின் அப்படின்னா எனக்கு அனுஷ்கா ஷெட்டி ரொம்ப பிடிக்கும். ஸ்டில் ஐம் ஜஸ்ட் லவ்விங் ஹர். விஜய் ஆண்டனி சார், இவரோட மியூசிக்ஸ், அந்த ஆத்திச்சூடி அந்த சாங்லாம் வந்து
டக்குன்னு ஏதாவது ஒரு டிப்ரெஷனில் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும் அப்படின்னா டக்குன்னு அந்த பாட்டு போடுங்க வைப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து வேறு லெவலில் பண்ணியிருப்பார். அண்ட் இவரோட பர்சனலாக இவரோட இன்டர்வியூஸ் இவரோட ஸ்பீச்லாம் வந்து எனக்கு நிறைய அட்மையர் பண்ணியிருக்கேன். நிறைய இன்ஸ்பயர் ஆகியிருக்கேன் அவருடைய ஸ்பீச். அதில் நிறைய அவருடைய வீடியோஸ் இந்த ரீல்ஸ் எல்லாம் பார்ப்போம் இல்லைங்களா, டக்குன்னு அது நம்ம லைஃப்க்கு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வீடியோ வருவாங்க எனக்கு டக்குன்னு ரீலில். ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு சார் உங்கள் வீடியோஸ், உங்கள் அட்வைசஸ் எல்லாமே. ஸோ நீங்கள் ஒன்று சொல்லியிருப்பீங்க, எல்லாருமே ஜெயிக்கணும்னு என்ன சார் அவசியம் இருக்குது அப்படின்ற மாதிரி, வாழுங்க அப்படின்றத ஒரு வீடியோவில் நான் பார்த்தேன், அந்த இன்டர்வியூவும் பார்த்தேன். ஸோ ரியலி வெரி குட் சேயிங்ஸ். அது உங்ககிட்டேருந்து வந்தது, அது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக எனக்கு ஆயிருக்கு சார். தேங்க்யூ. விக்ரம் சார், அதாவது இவர் வந்து இந்த ஐ படத்துக்கு பண்ண ஸ்ட்ரகிள்லாம் நான் வந்து கண்ணு முன்னாடி நினச்சி பார்க்குறேன். அந்த மனுஷன் அவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாரு. லைக் அவ்வளோ பெரிய ஃபேனுங்க நான் இவரோட படத்துக்கு, இவரோட ஒர்க்குக்கு, இவருடைய நான் வந்து சேது படம்லாம் பார்க்கும்போது லிட்டரலி அழுவேன். ஒரு தடவை ஐ யூஸ் டு சி சேது மூவி, பாலாசர் டைரக்ஷன். அந்த படத்தை பார்க்கும்போது த கிளைமேக்ஸ் ஐ யூஸ் டு க்ரை. ஸோ ஃப்ரம் ஸ்கூல் டேஸ். ஸோ தட் இஸ் லைக் விக்ரம் சாரோட அந்த எஃபர்ட் அண்ட் அந்த ஒரு விஷயம் வந்து அந்த படத்தில் அவ்வளோ நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ திஸ் இஸ் லைக் எனக்கு வந்து விக்ரம் சாரோட மீட் பண்ணணும்னு ஆசை. ஸோ கண்டிப்பாக மீட் பண்ணலாம் சார், நீங்கள் இந்த இன்டர்வியூ பார்த்துருந்தா. எஸ். தனுஷ் சார். ஸோ தனுஷ் சார் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். மை ஃபேவரட் ஹீரோ அவர். அண்ட் அவருடைய படங்கள் வந்து ஃப்ரம் புதுப்பேட்டை அந்த படம், அந்த இதில் அந்த தனுஷ் சார், இப்போ இருக்கிற தனுஷ் சார், இப்போ வரைக்குமே எனக்கு அவருடைய ஒர்க்ஸ் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிச்ச படம் தனுஷ் சார் இதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு புதுப்பேட்டை பிடிக்கும். அண்ட் ஆல்சோ காதல் கொண்டேன் பிடிக்கும். அசுரன் ரொம்பவே பிடிக்கும். அண்ட் நிறைய படம் இப்படி சொல்லிகிட்டே போகலாம். மாரி கூட பிடிக்கும் எனக்கு. மாரியில் அந்த ஒரு ஜாலியாக ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த கேரக்டர் வந்து நம்ம ரியல் லைஃப்லேயும் அப்படி யாராவது இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி பார்க்குற மாதிரி, லவ் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ டி சார் வந்து அவரோட ஒர்க்கில் அவர் வந்து வேறு லெவல் பண்ணிகிட்டு இருக்காரு. அண்ட் ஐ ரியலி அட்மையர் டி சார். யா. ஜிவி பிரகாஷ் சார். ஸோ ஜிவி சார் வந்து ரொம்பவே அவரோட மியூசிக் வந்து எப்படின்னா 1000 ஒருவனே பேசும். ஸோ 1000 ஒருவனில் கம்போஸ் பண்ண மியூசிக்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எப்படி சொல்கிறது, அந்த ஒரு இம்பேக்ட் வந்து அந்த படத்துலேயும் சரி அந்த மியூசிக்கும் சரி, தனியாக நம்ம அந்த 1000 ஒருவன் பிஜிஎம் கேட்டாலே கூட செலிப்ரேஷன் ஆஃப் லைஃப்னு சொல்லிட்டு ஒரு பிஜிஎம் இருக்கும் அந்த 1000 ஒருவனில். ஸோ லிட்டரலி யூ யூஸ் டு லைக் நீங்கள் போய் அந்த படத்தில் நடிச்சுட்டு வந்த மாதிரி இருக்கும் அந்த பிஜிஎம் கேட்கும் போது. அந்தளவுக்கு இம்பேக்ட்ஃபுல்லாக கம்போஸ் பண்ணியிருப்பார். வேறு லெவல் சார். பிக் ஃபேன். சிவகார்த்திகேயன் சார். ஸோ எஸ்கே வந்து க்ளோஸ் டு மை ஹார்ட். எப்போவுமே அந்த ஒரு எஸ்கேனா ஹார்ட்டு தான். ஸோ எஸ்கே வந்து ரொம்ப பிடிக்கும். அவருடைய வருத்தப்படாத வாலிபர் சங்கம், எதிர்நீச்சல், அந்த படத்துலேருந்தே நான் அவர் வந்து ஒரு பெரிய ஃபேன் இப்போ வரைக்குமே. ஸோ சார் நிறைய படங்கள் தமிழில் பண்ணுங்கள், வெயிட் பண்ணுறோம் உங்களை ரசிக்க. வாவ். விஜய் சேதுபதி சார். ஸோ ஒரு யதார்த்தமான நடிப்பு இவர்கிட்ட இருக்கும். ஸோ அந்த யதார்த்தம் தான் அவரோட சக்ஸஸ்க்கு காரணம்னு நினைக்கிறேன். ஸோ பிக் ஃபேன் சார். அவருடைய படம் வந்து தர்மதுரை படம் வந்து ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட். ஸோ அது அண்ட் சூது கவும்லாம் நல்லா லைக் பிடிக்கும் எனக்கு. கமல் சார். ஸோ கமல் சார் பற்றி, உலகநாயகன் பற்றி சொல்லணுன்னா ஒரு என்சைக்ளோபீடியா தானே. கண்டிப்பாக அவருக்கு எல்லாமே தெரியும். அண்ட் அவர் வந்து பேசும்போது அந்த பேச்சில் நம்ம ஒரு விஷயம் கேட்டாலுமே அது லைஃப்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவர் சொன்னதே ஒரு விஷயம் சொல்கிறேன், சேரும்போது இருக்கிற ரெஸ்பெக்ட் வந்து பிரியும் போதும் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆக்சுவலி பிக் பாஸ் ஷோவில் தான் சொல்லியிருப்பாரு. அது வந்து லைக் இட்ஸ் லைக் வெரி பெரிய விஷயத்த ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிருப்பாரு. இட்ஸ் லைக் ஐ யூஸ் டு ஹியர் மெனி கமல் சார் ஸ்பீச்சஸ். யா. வாவ். தலைவர் வந்து எனக்கு வந்து எப்படின்னா ஒரு பிக்கஸ்ட் ஃபேன். அவர் வந்து அவருடைய ஆர்டிக்கலே நான் படிச்சிருக்கேன். அவங்களுடைய டாக்டர் எழுதின ஒரு ஆர்டிக்கல் தான் அது. அப்பாவை பற்றி டாக்டர் எழுதியிருக்காங்க. ஸோ அந்த ஆர்டிக்கலில் பார்த்தீங்கன்னா இவர் ஃபேஸ் பண்ண விஷயங்கள் எல்லாமே நான் அதை படித்தேன். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் ஒரு லைஃப்பில் ஃபேஸ் பண்ணியிருக்காரா, அத்தனை விஷயங்களை அவர் ஃபேஸ் பண்ணியிருக்காரா அப்படின்றது
நம்ம படிக்கும் போது பிகாஸ் ஐம் பேசிக்கலி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் கிராஜுவேட். ஸோ அப்போது வந்து என்னுடைய என்ன சொல்கிறது, போய் லைப்ரரியில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச புக்கை எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி எங்களுடைய மேம்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக, அந்த இடமே என்ன சொல்கிறது, எங்கள் கிளாஸே ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்டான கிளாஸு. ஸோ கிளாஸ் மேமும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் தான். ஸோ வந்து போய் படிங்க அப்படின்னு சொல்லும் போது நான் எடுத்துகிட்டு பிக் பண்ண ஒரே புக்கு ஒரே இது இவரோட ஆர்டிக்கல் தான். ஏன்னா நான் அங்கே நிறைய பார்த்தேன், நிறைய விஷயங்கள் இருந்தது, எனக்கு இந்த விஷயம் வந்து படிக்கணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ படிக்கும் போது அந்த இம்பேக்ட் வந்து வேறு லெவலில் இருந்தது. ஸோ அவங்க டாக்டரே அந்த ஆர்டிக்கலை வந்து எழுதுனது, அவங்க அப்பாவை பற்றி அவ்வளோ சொன்னது, அந்த விஷயம்லாம் நான் பார்க்கும்போது அதை படிக்கும்போது தெரிஞ்சுக்கிட்டேன், இவர் இவ்வளோ விஷயங்கள் லைஃப்பில் கோத்ரூ பண்ணி தான் இப்போது அவர் சூப்பர் ஸ்டாராக இருக்கார். ஸோ இட்ஸ் நாட் ஈஸி இல்லையா சூப்பர் ஸ்டாராக இருக்கிறது. ஸோ யா, பிக் ரெஸ்பெக்ட் அவர் மேலே இருக்குது. எஸ்டிஆர் சார், ஸோ சிம்பு சார் வந்து மாஸ், அந்த ஒரு வைப் இருக்கும் இல்லையா அவர் ஸ்க்ரீனில் வரும்போது. அவ்வளோ மன்மதனாக இருக்கட்டும், வல்லவனாக இருக்கட்டும், அவர் படங்கள் சொல்லிட்டே அப்புறம் விடிவியாக இருக்கட்டும், விடிவிலலாம் லிட்ரலி அந்த கார்த்திக் கேரக்டரில் வாழ்ந்து இருப்பார். ஸோ அவருடைய ஆக்டிங் பற்றி நம்மலாம் லைக் வாட் டு சே, நிறைய இந்த மனுஷன் அந்த ஸ்க்ரீனில் அந்த கேரக்டராகவே வாழ்ந்துட்டாரே அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ எஸ்டிஆர் மேலே ஒரு பெரிய பெரிய ஒரு ரெஸ்பெக்ட். அவர் ஆஸ் அ பர்சனாகவும் எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். அவரோட இன்டர்வியூஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். யா, ஓவியா, நான் சொன்ன மாதிரி பிக் பாஸில் மை ஃபேவரட் கான்டெஸ்டன்ட்னா எனக்கு வந்து ஓவியா தான். ஓவியா அந்த நான் அப்போ வந்து காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருந்தேங்க. அப்போது அந்த பிக் பாஸ் ஃபர்ஸ்ட் சீசன் வரும்போது அப்போது வந்து லைக் எவ்வளோ சுற்றி நெகட்டிவிட்டி இருக்குது, லைக் ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா, அந்த அதில் நிறைய நம்ம லேர்னும் பண்ணிக்கலாம். ஒரு மாதிரி சிம்பிளாக சட்டிலாக அதை காமாக ஹேண்டில் பண்ணிட்டு போகிற ஒரு விஷயம். அண்ட் சச் அ ஜென்யூன் பர்சன், ரொம்ப ஹானஸ்ட்டாக இருந்த அந்த வீட்டில் இருந்த ஒரு பர்சன். ரொம்பவே அட்மையர் பண்ணுவேன் ஓவியா, ரொம்ப பிடிக்கும். ஃபேவரட் கண்டஸ்டன்ட் இன் பிக் பாஸ். அட்லீஸ்ட் சார் டைரக்டர். ஸோ இவர் வந்து எப்படிங்க, வேறு லெவலுங்க. ஸோ இங்கேருந்து அங்கே பாலிவுட் வரைக்கும் போயிட்டு கலக்கிட்டு இருக்காரு. ஜவான் படம்லாம் லைக் எப்படி சொல்கிறது, அதுலேயும் வந்து லேடி சூப்பர் ஸ்டார் தான் போட்டிருக்காரு பார்த்தீங்களா. ராஜாராணிலையும் வந்து லேடி சூப்பர் ஸ்டார் தான் போட்டிருப்பாரு. ஸோ லைக் என்ன யார் எப்படி வேணால் பேசட்டும், நான் ஒன்று பண்ணுவேன், அங்கே போய் இப்போ இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷ்னலாக ஒரு பர்சன், ஒரு டைரக்டர் அவர். அட்லீஸ்ட் சார், சார் தமிழ்லையும் பண்ணுங்கள் சார் படம், நாங்கள் பார்க்கணும். மணிரத்னம் சார் வந்து இவருடைய படங்கள் தான் லவ்வுக்கு இன்க்ரீடியன்ஸ். நிறைய பேர் இவரோட படங்கள் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி லவ்வில் வந்து ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அப்படின்னா ராவணன். அந்த படம் வந்து ரொம்ப பிடிக்கும். அதில் விக்ரம் சாரோட ஆக்டிங்காக இருக்கட்டும் வேறு லெவலில் இருக்கும். அந்த படமே வேறு லெவலில் இருக்கும், ரொம்ப பிடிக்கும். சந்தானம் சார், ஸோ சந்தானம் சாரோட அந்த காமெடி சென்ஸ், அந்த டைமிங்க, லிட்ரலி அவருடைய டைலாக்ஸ்லாம் கூட எனக்கு ஞாபகம் இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி அந்த மனுஷன் வந்து அந்த காமெடி, அந்த சென்ஸு, லொல்லு சபாலேருந்தே வந்து ஒரு வேறு லெவலில் ஒன்று பண்ணுவார். ஸோ இப்போ வந்து நிறைய படங்கள் பண்ணிகிட்டு இருக்காரு. எனக்கு அவருடைய காமெடி சென்ஸ் ரொம்ப பிடிக்கும், டைமிங் ரொம்ப பிடிக்கும், நிறைய அது வந்து ஃபன்னாக இருக்கும். இவர் இல்லாமல் மீம் டெம்ப்ளேட்ஸே கிடையாது. ஸோ வடிவேலு சார் வந்து ஒரு மீம் காட்னே சொல்லலாம் நம்ம தமிழ் இங்கே. ஸோ இவருடைய ரியாக்ஷன்ஸ் தான், ரியாக்ஷன்ஸ், அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ், ஒரு விஷயமே வந்து அது எல்லாமே டெம்ப்ளேட்டாக இப்போது ஆகுது இல்லைங்களா, அது அப்போவே பண்ணிட்டார் எல்லாமே. ஸோ இப்போ நம்ம அதை வந்து டெம்ப்ளேட்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மீம் காட் தான் இவர். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காம்போ இது. நிறைய காமெடிஸ்லாம் வந்து நான் பார்த்துருக்கேன். என்னதான் 1999 கிட்டாக இருந்தாலும் நான் அவங்களுடைய காமெடிஸ்லாம் பார்த்துருக்கேன். அண்டு பெரிய ஒரு மரியாதை இருக்குது அவங்க ரெண்டு பேர் மேலேயுமே. அந்த எந்த ஒரு படத்துலையுமே விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. கரெக்டாக அந்த ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆக்டிங் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஹியூமர் சென்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகணும் அப்படின்றதுக்காக. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவங்க ரெண்டு பேரையுமே. செல்வராகவன் சார் மை ஃபேவரட் டைரக்டர் இவர். ஸோ எனக்கு இவரோட மயக்கம் என்ன படம் ரொம்ப பிடிக்கும். தெரில, எப்போவுமே பார்ப்பேன் அது மயக்கம் என்ன படம். சும்மா போர் அடித்தா கூட பார்ப்பேன், சும்மா ஸ்ட்ரெஸ்டாக இருந்தால் கூட நான் வந்து மயக்கம் என்ன படம் போட்டு பார்ப்பேன். அவ்வளோ அந்த ஒரு படத்தில் அவ்வளோ இருக்குது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுவேன். அது எத்தனை பேர் அது மாதிரி ஃபீல் பண்ணுறீங்கன்னு தெரியல. எனக்கு மயக்கம் என்ன படம் வந்து ஒரு வெரி பிக், என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி மோட்டிவேஷ்னலாக இருக்கும். அண்ட் ஆல்சோ நல்லா ரிலேட் பண்ணிக்க முடியும் அந்த கேரக்டரும். லைக் அந்த ஜீனியஸ் அப்படின்ற ஒரு கேரக்டர்லாம் நல்லாயிருக்கும். மியூசிக் கம்போசர் ஒரு மிகப்பெரிய
என்ன சொல்கிறது, சுழல் அப்படின்ற ஒரு சீரீஸ்க்கு இவர் ஒரு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார், வேறு லெவலில் இருக்கும். அண்ட் ஆல்சோ இவருடைய மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலுமே செமையாக இருக்கும். ஏன்னா இவர்கிட்ட பேசியிருக்கேன், இவருக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில, இன்ஸ்டாகிராமில் தான் பேசியிருக்கேன். ஸோ இவர் வந்து லைக் எப்படி சொல்கிறது, நான் ஆக்சுவலி இவரை பற்றி பேசியிருந்தேன், அதில் வந்து அவர் ப்ளே பண்ணியிருந்தார். ஸோ யா, வெரி வெரி குட் பர்சன். அண்ட் இவரோட மியூசிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த லெவலுக்கு இருக்கும். இன்னும் நிறைய வந்து விஷயங்கள், நிறைய படங்கள், நிறைய புதுசான மியூசிக்லேயே நிறைய புதுசாக ட்ரை பண்ணுற ஒரு மியூசிக் டைரக்டர்னால் இவர் தான். ஹிப்ஹாப் தமிழா ப்ரோ. இவர் வந்து அதாவது மீசை முறுக்கு படம்லாம் பார்த்ததுக்கப்புறம் இவரோட கதைனே எனக்கு ஃபஸ்ட்டு தெரியாமல் தான் அந்த படமே பார்த்தேன் நான் அப்போது. ஸோ அதுக்கப்புறம் இவரோட கதைன்னும் போது லைக் ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு ரெஸ்பெக்டே வந்தது. அந்த ஒரு சுச்சுவேஷன்லேயுமே வந்து இவர் வந்து பேஷன் தான் முக்கியம் அப்படின்னு ஒரு மியூசிக் கம்போசர் ஆகி இப்போ வந்து இங்கே இத்தனை படங்கள், இத்தனை மியூசிக் இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக எல்லாருமே வந்து வைப்பில் வச்சுருக்காரு. ஸோ வெரி பிக் ரெஸ்பெக்ட் டு ஹிம். சனா சார். ஸோ வந்து இவரோட மியூசிக் வந்து வேறு என்னோட ஃபோனில் பார்த்தீங்கன்னா இவரோட பாடல்கள் நிறைய இருக்கும். ஸோ இவரும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இவருடைய ஃபேவரட் ஆல்பம் எனக்கு இவர் கம்போஸ் பண்ணதுலேயே எனக்கு இறைவி படத்தோட ஆல்பம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் நிறைய படங்கள், ஜிகர்தண்டா இருக்குது. அண்ட் நிறைய படங்கள் இருக்குங்க இவரது, ரொம்ப பிடிக்கும்.